ஹலோ கைஸ், வெல்கம் டு மை vlog. ஈவினிங் ஆனாலே ஒசூரில் அடிக்கிற குளிருக்கு ஏதாவது சூடாக சமைச்சி சாப்பிட்ணும் போல தான் இருக்குது. ஸோ நானும் என் தங்கச்சியும் சாண்ட்விச் மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ண ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கை ஃபுல்லாக புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, லெமன், உப்பு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பொட்டுக்கடலை இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் கேபேஜ், கேரட், கேப்சிகம் இது எல்லாமே கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆனியன் அண்ட் டொமேட்டோவையும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதோட ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி க்ரீன் சட்னி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பிரெட் ஸ்லைஸில் வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோவும், இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மயோவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து ப்ரெட்டோட கார்னர் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ப்ளைன் ப்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு வெஜ்ஜீஸ், அதுக்கு கீழே ஆனியன் டொமேட்டோ ஸ்லைஸ் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட க்ரில்லிங் பேனோ இல்லை டோஸ்டரோ இல்லை, நான் நார்மல் பேனில் தான் டோஸ்ட் பண்ணேன். நீங்கள் க்ரில்லிங் பேன் இல்லை டோஸ்டரில் கூட பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை 2 பக்கமும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு 2 ஸ்லைஸாக கட் பண்ணி சாஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த குளிருக்கு நாங்கள் பண்ண சாண்ட்விச் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.